சிலை வெடிக்காது, கபர் இருக்காது. உண்மை ஒவ்வொன்றாக நபிகள் நாயகத்திற்கு முன் வந்த இறைத்தூதர் ஆபரகம் நல்லதை சொன்னார், சத்தியத்தை சொன்னார், இறைவனை வணங்க சொன்னார். என்ன நடந்தது? அவர் மீது கொண்டிருக்க அவர் மீதுமான மதிப்பு மரியாதையினால் அவரையே சிலை வெடித்தார்கள். பிற்காலத்தில் வந்த மக்கள் அவரையே கடவுள் என்று கையெழுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் அவரையே கடவுள் என்று கையெழுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். கடவுளாக கொண்டாடுகிறது. உண்மையில் புத்தர் என்ன சொன்னார்? புத்தர் மதத்தை சொன்னாரா, கடவுளை சொன்னாரா, அல்லது தன்னை வணங்க சொன்னாரா? அன்பே சிவம் என்று சொன்னார். கடவுளே கிடையாதுரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி அதுக்கு பேர் தான் கடவுள்னு சொன்னாரு. அவரை கடவுளாக்கிட்டார். பெரியார் என்ன செஞ்சாரு? ஒவ்வொரு சிலைகளையும் உடைத்தார். கற்சிலைகளுக்கு மதிப்பில்லை, பாறை போடாது, அதற்கு கொண்டு போய் நெய்யூட்டாது, அதற்கு வரிகளில் வயிற்றுக்கு ஒரு கூடம் கஞ்சி கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஏன் கற்சிலைகளுக்கு பாறையிட்டு கௌரவப்படுத்துகிறீர்கள் என்று கற்சிலைகளை ஒழித்தார். திருச்சியிலே நடு ரோட்டில் கற்சிலைகளை போட்டு சின்னாபின்னமாக்கிறார். தன்னையே மக்கள் கடவுளாக கருதிவிடக் கூடாது என்று எல்லா செய்திகளையும் சொல்லுகிறார்கள். அதுல ஒன்றுதான் மக்களுக்கு போதனை செய்யறாங்க. என்னை சிலை வெடிக்காது, எனக்கு உருவம் கொடுக்காது, பின்னாடி வர்றத கையெடுத்து கொண்டு கடவுளாக்கிறோம். கடந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக நபிமார்களின் மீது கொண்டிருந்த அபரிமிதமான மதிப்பினால் மரியாதையினால் அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களிடத்திலே கையேந்தினார்கள். அவர்கள் இறைவனிடத்திலே நம்மை நெருக்கி வைப்பார்கள் என்று மக்கள் நம்பினார்கள். நபிகள் நாயகம் அதை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபித்து நாசமாக்கட்டும். ஏன்? அவர்கள் தமது மரணித்து விட்ட நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களில் மண்ணறைகளில் கட்டடங்களை எழுப்பி வைத்து அதிலே வணக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். மக்களே, அப்படி நீங்கள் இறந்தவர்களில் கல்லறைகளில் கட்டடம் கட்டிவிடாதீர்கள், அதை பூசாதீர்கள், அதை அதனுடைய தரைமட்டத்தை மட்டும் விட்டு மேலே உயர்த்தாதீர்கள். தன்னுடைய மருமகனை அழைத்து சொல்கிறார், அலியே நீ செல், பூமியிலே எங்கெல்லாம் தரைமட்டத்திற்கு மேலே கபறுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ, மண்ணறைகள் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கிறதோ, அந்த கட்டடங்களை எல்லாம் மண்ணோடு மண்ணாக தரையோடு தரையாக இடித்து தரைமட்டமாக்கி விட்டு வா என்று சொன்னார்களே, அதைத்தானே சொல்லுகிறோம். இடிக்க சொல்லுகிறோம். எதை இடிக்க சொன்னோம்? பள்ளிவாசலை இடிக்க சொன்னோமா? மான மரியாதையை இடிக்க சொன்னோமா? முஸ்லிம் இஸ்லாத்தின் அடிப்படைகளை இடிக்க சொன்னோமா? இஸ்லாம் எதை இடிக்க சொன்னதோ, இறை தூதர் எதை இடிக்க சொன்னார்களோ அப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு எதிராக தர்கா கட்டடங்களை இடிக்க சொன்னோம். இதில் என்ன தவறு கண்டீர்கள்? இடிப்போம், இடித்திருக்கிறோம். தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் 25 ஆண்டு கால பிரச்சாரத்தின் வெளிப்பாடு அல்லாஹ் பல மக்களுக்கு பல ஊர்களில் ஹிதாயத் என்ற நேர்வழியை கொடுத்திருக்கிறார். கபர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் கல்விக்கூடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய தர்காவாக கருதப்படுகிற நாகூரிலே போய் பாருங்கள். முஹிதீன் பள்ளிவாசல் என்ற ஒரு பள்ளிவாசல், பிரபல்யமான கபரு, மக்களால் வழிபாடு செய்யப்படுகிற ஒரு தர்கா. நாகூர் தான் ஃபேமஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற முத்துப்பேட்டை, நாகூர், ஒரு 2-3 பெரிய ஹை லெவல் அவுளியா இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தவங்க நாகூர் ஷாவுல் பாஷா, அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் முஹிதீன் ஒருத்தர். இடிச்சு காலி பண்ணியாச்சு, 1 மாசம் ஆக. போய் பாருங்க என்ன செஞ்சாரு, என்ன செய்ய முடிந்தது? எதுவும் செய்ய இயலாது. அதுதான் உண்மை. இறந்து விட்ட மக்களால் எதுவும் நமக்கு செய்ய இயலாது. நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தின் பலனை மக்காவிலே 360 சிலைகள் இஸ்லாத்திற்கு எதிராக நபிகள் ஆபிரகாம் இப்ராஹிமுடைய சிலை, அவருடைய மகன் இஸ்மாயிலுடைய சிலை எல்லாம் வெடித்து வைத்து நபிமார்களிடத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு இறைவனிடத்திலே சிபாரிசு செய்ய வேண்டும் என்று மக்கள் வழங்கி வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் அதை பார்க்கிற நபி அவர்களுடைய உள்ளம் வெதும்புகிறது. இத்தனை பெரிய கொடுமை இறைவனின் முதல் ஆலயமாகிய மக்காவிலே காபாவிலே நடந்து வருகிறது. இன்றைக்குத்தான் இந்த சிறைகள் எல்லாம் உடைக்கப்படுமோ என்று உள்ளத்திலே ஏக்கம். 23 ஆண்டு கால பிரச்சாரத்தின் கடைசி கட்டம் 20வது ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வீரராக மக்காவை கையில் இருக்கிறார்கள். கத்தியின்றி ரத்தமின்றி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. யாரும் கொலை செய்யப்படவில்லை, யாருடைய மான மரியாதையும் பறிக்கப்படவில்லை, யாருடைய பொருளாதாரமும் சிதைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட லட்ச துண்டை போன்று நபி அவர்கள் தனது பலத்தால் தனது அதிகாரத்தால் மக்கமா நகரத்தை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா என்ற அந்த காபாவிற்குள் நுழைந்து எப்படி தன்னுடைய கடைசி 20வது ஆண்டிற்கு பிறகு அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து தகர்த்தார்களோ கொடுக்கிற பொழுது இந்த தர்காக்களை எங்களின் கரத்தால் ஆனந்த பரவசத்தோடு இடைத்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவார். கண்டிப்பாக இது நடந்தேறும் என்பது ஐயமில்லை. மேலும் சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் சொல்லுவது சத்தியம். அசத்தியம் என்று சொன்னால் எங்களுக்கு எதிரே வேலை போட்டு பேசுவதற்கு நீங்கள் தயாரா? எங்களோடு விவாதிக்க தயாரா? கரத்தால் ஆனந்த பரவசத்தோடு இடைத்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவார். கண்டிப்பாக இது நடந்தேறும் என்பது ஐயமில்லை. மேலும் சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் சொல்லுவது சத்தியம். அசத்தியம் என்று சொன்னால் எங்களுக்கு எதிரே வேலை போட்டு பேசுவதற்கு நீங்கள் தயாரா? எங்களோடு விவாதிக்க தயாரா? பணம் இருந்தால் அதிகார வர்க்கத்தினுடைய துணை இருந்தால் எங்களை ஆட்டு பார்த்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? நாங்கள் என்ன அட்டை மூச்சுகளா? இஸ்லாத்தின் வளர்ச்சியை எதிர்ப்பில்லாமல் இருந்திருக்கிறது. எதிர்க்க நாங்கள் வீடு கொண்டு எழுவோம். உங்களுக்கு காலித் இப்னு வலீதுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன். நபிகள் நாயகத்தின் தோழர் காலித் இப்னு வலீத் சைஃபுல்லா, அல்லாஹ்வின் போர் வாள் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர். அப்படிப்பட்ட காலித் இப்னு வலீத் ரோம பேரரசை எதிர்த்து 5000த்திற்கும் குறைவான சொற்பமான படை வீரர்களோடு ரோம பேரரசை எதிர்த்து செல்கிறார். ரோமாபுரி மன்னருக்கு சவால் எழுதுகிறார். ரோம பேரரசரே, நீ எங்களின் ஆட்சிக்கு கட்டுப்படு, எங்களின் இஸ்லாத்தை ஏற்று நியாயமான ஆட்சி நடத்துவதற்கு முற்படு. இல்லை என்று சொன்னால் எங்களோடு போரிடுவதற்கு தயாராகிவிடு. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட கூட்டத்தோடு வந்திருக்கிறேன் தெரியுமா? உன்னிடத்திலே லட்சக்கணக்கான படை வீரர்கள் இருக்கலாம், உன்னிடத்திலே படை பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம். நான் கூட்டி வந்திருக்கிற கூட்டம் மரணத்தை நேசிக்கிற கூட்டம், மரணத்தை விரும்புகிற, சாக மாட்டோமா, அல்லாஹ்வின் பாதையில் உயிர் துறக்க மாட்டோமா என்று விரும்புகிற கூட்டம். இங்கே நிற்கிற இந்த கூட்டமும் இறைவனின் பாதையில் உயிர் துறப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த போரிலே எங்களின் உரிமையை பாதுகாக்கிற, இஸ்லாத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்துகிற இந்த போராட்டத்தில் எங்களின் உயிரை பிரதிஷ்டாவது இந்த சத்தியத்தை நாங்கள் நிலைநாட்டியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூடியிருக்கிற மக்களுக்கெல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.